தொண்டரடிப்பொடியாழ்வார் அருளிய திருமாலில் 28வது பாசுரம் பார்க்கலாம். உம்பரால் அறியலாக ஒளியுளார் ஆணைக்கு ஆகி செம்புலால் உண்டு வாழும் முதலை மேல் சீறி வந்தார் நம் பரம் ஆயது உண்டே நாய்களோம் சிறுமை ஓரா எம்பிரார்க்கு ஆட்செய்யாதே என் செய்வான் தோன்றினேனே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். பகவான் சொல்கிறார், சரி என் மனச தூய்மை இல்லைன்னு சொல்லிட்டேன், அட்லீஸ்ட்டு நான் தான் ரட்சகன் நானும் எண்ணம் இருக்கா அப்படின்னு கேட்குறார். என்னன்னாக்க நாமளே காப்பாற்றிக்கலாம் நம்ம நினைக்கிறோம், முடியுமா? நம்ம கையை நாமளே எதிர்பார்த்துருக்க முடியாது. பகவான் தானே ரட்சகன், அந்த வாணி எண்ணம் இருக்கா அப்படின்னாக்க அவர் சொல்கிறாராம், எம்பிரானுக்கு சேவை செய்யாமல் ஏன் பிறந்தேனே தெரியல அப்படிங்கிறார். எம்பிரான்னா அவர் தான் நமக்கு சேஷி, அவர் தான் உதவுவார், அந்த எண்ணம் வேண்டாமா? அது கூட இல்லாமல் நான் அப்படி பிறந்திருக்கேனே அப்படிங்கிறாராம். அதாவது இதுக்குள்ளே இப்போ அர்த்தம் பார்க்கலாம். தேவர்கள்லாம் இந்த வைகுண்டம் எங்கே இருக்குது, எப்போ அங்கே போய் சேருவோம், அது எவ்வளோ தள்ளி இருக்குன்னே தெரியாமல் இருக்காளாம். அப்படிப்பட்ட வைகுண்டத்திலிருந்து ஒளிமிக்க பகவான் என்ன பண்ண, ஒரு நாள் பரபரன்னு வேகமாக ஓடி வந்தாராம். இந்த ஆடையெல்லாம் ஒழுங்காக அணிஞ்சிக்காமல் அணிகலன்கள்லாம் தாறுமாறாக போட்டுண்டு வேகமாக வந்தாராம். எதுக்குன்னு பார்த்தா, ஒரு கஜேந்திரன் 1000 வருஷம் தன்னை தானே காப்பாற்றிக்க முடியும்னு பொறுத்துன்றது தான். ஆனால் முடியல, ஏன்னா அது முதல்ல கவின்னு இருக்கு அதோட காலை. ஆனால் அது ரட்சிக்க, தன்னை காப்பாற்றிக்க முடியலன்னொடனே தன்னை ரட்சிக்க ஆதி மூலமேன்னு கூப்பிட்டு தான் அதுக்காகவே காத்துன்றிருந்த மாதிரி ஓடோடி தன் பக்தனை காப்பாற்றுறார் இல்லையா. அவருக்கு பக்தர்கள்னாக்க யானையும் ஒன்று தான், தேவிமார்களாக இருந்தாலும் ஒன்று தான், யாராக இருந்தாலும் ஒன்று தான். பக்தர்களிடத்தில் பாரபட்சமே பார்க்க மாட்டார். ஒரு ஜந்துவான முதலை, மீன் மாமிசம் போன்றவற்றை சாப்பிடும் தண்ணீரில் வாழக்கூடிய முதலை, அது யானையோட காலை கவ்விடுதான். அந்த யானையை ரட்சிக்க கூப்பிட்ட உடனே கோபத்தோட வேகமாக சீறி வந்தாராம். ஏன்னா பக்தர்களை ரட்சிக்க அப்படி பாரபட்சம் பார்க்காம ஓடோடி வருவார் பகவான். இப்போ தெரிஞ்சவங்க நானே என்னை ரட்சிக்கணும்னு இருந்தேனே, அப்படி இருக்கலாமா? அவருக்கல்லவா நம்ம ரட்சிக்க வேண்டியது பொறுப்பு இருக்குது, அது எனக்கு தெரிய வேண்டாமா? இந்த நாய்க்கு கூட நன்றி இருக்கும், ஒன்று போட்டால் அது விசுவாசமாக இருக்கும், அது கூட இல்லாமல் இருக்கேனே, அந்த நன்றி கூட என்கிட்ட இல்லையே. அப்படிப்பட்ட பகவானுக்கு கைங்கரம் செய்யாமல் எதுக்கு தான் நான் பிறந்தேனோ, ஒரு பிரயோஜனம் இல்லாமல் இந்த பூமியில் பிறந்திருக்கேனே அப்படிங்கிற